காவிரி நியூஸ் நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். ஒரு மணியில் இந்த நாள் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அருள் வளனரசு. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீன எல்லையில் இந்திய வீரர்கள் அதிக அளவில் குவிப்பு, எந்நேரத்திலும் போர் வெடிக்கும் சூழல் இருப்பதாக தகவல். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் வெங்கையா நாயுடு. அவையின் பயனுள்ள நடவடிக்கையை செய்தியாக்குமாறு ஊடகங்களுக்கு வேண்டுகோள். பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் பழனிசாமி சந்திப்பு, நீட் தேர்வில் விலக்கு அளிக்க வலியுறுத்தியதாக பேட்டி. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் வெற்றி பெறுவோம், மு.க. ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பழனிசாமி பதில். பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செல்லாது என அறிவிக்க கோரிக்கை, தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் அணி புதிய மனு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமாரை விடுவிக்க மறுப்பு, ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தல். உச்சநீதிமன்றம் உத்தரவு எதிரொலி, நீட் தேர்வு முடிவுகள் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கை நடக்க வாய்ப்பு. நாளை முதல் வரும் 14ஆம் தேதி வரை வட தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய சீன எல்லைப் பகுதியான டோக்லாம் பகுதியில் இந்திய வீரர்கள் திடீரென அதிக அளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்திய சீன எல்லைப் பகுதியான டோக்லாம் அருகே சாலை அமைக்கும் பணியை இந்தியா தடுத்து நிறுத்தியது. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்து போர் பதற்றம் நிலவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து டோக்லாம் பகுதியில் இருதரப்பும் இராணுவத்தை குவித்து வருகின்றன. இந்நிலையில் சீன அரசு ஊடகம் வாயிலாக அடுத்த 2 வாரங்களில் இந்தியா மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என மிரட்டல் விடுத்திருந்தது. இந்நிலையில் தற்போது திடீரென்று சீன எல்லையொட்டிய சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் பகுதிகளில் இந்திய படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் எந்நேரத்திலும் போர் வெடிக்கலாம் என்ற சூழல் உருவாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் பழனிசாமி பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்குமாறு பிரதமரிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் பழனிசாமி, மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் பிரதமரை சந்தித்தார். அப்போது தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பது குறித்தும், விவசாயிகள் பிரச்சினை, தமிழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றோம். அரசு மீது மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என்று ஸ்டாலின் பேசியது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த முதலமைச்சர் பழனிசாமி, தீர்மானம் கொண்டு வந்தாலும் நிச்சயம் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வோம் என்று தெரிவித்தார். அவர் ஏற்கனவே எங்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார், அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். பிறகு சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், அதிலும் ஒரு ஓட்டு கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றோம். இப்பொழுதும் கொண்டு வந்தால் நிச்சயமாக அதிக ஓட்டுகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக இரு அணிகள் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் பழனிசாமி, இருப்பினும் இரு அணிகளும் இணையும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் விவகாரத்தில் 85% இடஒதுக்கீடு தரும் அரசாணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தற்போது உள்ள பாடத்திட்டங்களை சிபிஎஸ்இக்கு இணையாக மாற்றி அனைத்து மாநிலங்களுக்கும் வியக்கத்தக்க வகையில் அமைக்கப்படும் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். நீட் தேர்வில் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு 85% உள் இடஒதுக்கீடும், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு மீதமிருக்கும் 15% இடங்களும் ஒதுக்கப்படும் என்று தமிழக அரசு அரசாணையை அறிவித்தது. இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று சிபிஎஸ்இ மாணவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 85% இடஒதுக்கீடு தரும் அரசாணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க முடியாது என்று உத்தரவிட்டனர். மேலும் சமநிலை வேண்டும் என்பதற்காகத்தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது என்றும்,
வேறுபாட்டை அதிகப்படுத்தும் மசோதாவை தமிழக அரசு கொண்டு வந்தது ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் இங்கே படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருக்கிற நீங்கள் மத்திய அரசு கொண்டு வருகிற இன்றைக்கு நீட் தேர்வு போன்ற தேர்வுகளை பார்க்கின்ற போது அதற்கு முழு அழுத்தத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் என்பதை முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் இருவரும் 420 என்று பரஸ்பரம் சாடியுள்ளனர். டாக்குமெண்ட் நான் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன், எலெக்ஷன் கமிஷனில் ஒன்று சொல்லிட்டு இங்கே வந்து மக்கள் மன்றத்தில் இல்லை வேறு இடத்துல நான் ஒரு தப்பாக சொன்னால் அதுக்கு பேர் அது ஃபோர்ஜரி தானே பேர். ஃபோர்ஜரின்னு சொல்கிறது அன்பார்லிமெண்ட்ரின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? 420 என்று குறிப்பிட்டதை அவருக்கு தான் பொருந்தும் என்று கருதுகின்றேன். ஏன்னா அந்த 3 மாத நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதுக்கு யாருக்கு பொருத்தம் என்றால் அவர்தான் பொருத்தமாக இருப்பார் என்று கருதுகிறேன். கட்சியின் வளர்ச்சிக்காக தாம் எதையும் செய்ய தயாராக இருப்பதாக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள பலர் தற்போது முயற்சி செய்து வருவதாக கூறினார். நான் சொல்லிட்ட ஒரே வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் வருங்காலத்தில் சிறப்பாக இருப்பதற்கு எந்த ஒரு தேவையையும் எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் நான் செய்வேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதிமுகவில் நிர்வாகிகள் தொண்டர்கள் அண்ணன் தம்பி என்ற உணர்வோடு பேச வேண்டும் என அமைச்சர் OS மணியன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தம் அடுத்த நெய்விளக்கு ஊராட்சியில் உள்ள பிரதான சாலையில் குழாய் பாலம் அமைக்க இன்று பூமி பூஜை போடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் OS மணியன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய OS மணியன் அதிமுகவில் உள்ள அனைவரும் அண்ணன் தம்பி என்பதால் யார் என்ன பேசினாலும் கருத்து கூறினாலும் இந்த உணர்வோடு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் என்பவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அனைவருமே ஒருதாய் மக்கள், அண்ணன் தம்பிகள். எனவே யார் மீது குற்றம் சுமத்துகிற பொழுதும் சரி, கருத்து சொல்கிற போதும் சரி, நாம் அண்ணன் தம்பிகள் என்கிற உணர்வோடு பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். தாணிக்கோட்டகம் கிராமத்தில் உள்ள ஏரி செப்பனிடப்படும் என்றும் படகு சவாரி செய்யும் அளவிற்கு மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் OS மணியன் கூறினார். மேலும் ஏரியை சுற்றி பயணிகள் தங்க அறைகள் கட்டப்படும் என்றும் வாகனங்கள் செல்லும் அளவிற்கு சாலைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் OS மணியன் தெரிவித்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வத்தை பிரதமர் நம்ப வேண்டாம் என தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்களுக்கும் துரோகம் செய்ய துணிய மாட்டார்களா என விமர்சனம் செய்துள்ளார். இல்ல அதை நான் அப்படி பாரதிய ஜனதா ஏற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. டெல்லி நான் இப்போ இல்லை, டெல்லியில் வந்து நான் என்ன சொல்ல மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இவங்களை நம்பாதீங்க, இவங்க நல்லவங்க இல்லை, எங்களை ஏமாத்தினவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை, வேண்டுகோள். இட்ஸ் எ ரிக்வெஸ்ட். இல்லை, அவசியத்தை பற்றி சொல்லலை. அப்படி சில பேர் வந்து அதிமுக அமைச்சர்களே முக்கியமானவர்களே, நான் இப்போ எல்லா பேரும் சொல்லக்கூடாது, சொல்கிற போது சொல்லிடுறேன். எங்களை கூப்பிட்டு டெல்லி ப்ரெஷர் எங்களுக்கு டெல்லி ப்ரெஷரு, எங்களுக்கு ரைடு ஆகுது, எங்கள் குடும்பம்லாம் போய் ஜெயிலில் நிற்கணுமா? நான் ஒரு ஸ்டேஜில் சத்தியமாக கேட்டேன், நீங்கள் மாதிரி அந்த மாதிரி ஒரு 10-15 மேல் பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒதுங்கி எம்எல்ஏ வருங்க, அடுத்த ஒரு செட்டை தேர்ந்தெடுத்துட்டு போங்க, வேறு யாரும் ப்ரெஷரே கொடுக்க மாட்டாங்க. ஒரு கிளீன் நிர்வாகம் நடந்தால் பிரச்சனையே வரப்போகிறதில்ல, யாருக்குமே பிரச்சனை வராது. நீங்கள் பொம்மை தீர்ப்புக்கு அப்புறம் அனாவசியமாக ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. அன்லெஸ் இதே மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வரதான் செய்யும். அதுக்காக யாருக்கும் பயப்படாதீங்க. இஷ்யூ பேஸ்டு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம். மகாபாரத போரில் சக்கர வியூகத்தில் சிக்கிய அபிமன்யு போல அதிமுக சிக்கிக் கொண்டுள்ளதாக சசிகலாவின் சகோதரர் திவாகரன் கூறியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அமைதியாகத்தான் செல்வார்கள் என்றும் தேவையான நேரத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார்.
பொதுக்கூட்டங்கள் வாயிலாக தொண்டர்களை சந்தித்து தெளிவுபடுத்தப்படும் முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் திவாகரன் நம்பிக்கை தெரிவித்தார். அதனால் அபிமன்யு இன்னும் மீளலை, சக்கர விகிதத்திலே மாட்டியிருக்கார். அதிமுகங்கிற அபிமன்யு விரைவில் வெளியில் வருவார், விரைவில் மீட்டெடுக்கப்படுவார். அந்த அபிமன்யு அந்த அதிமுக அதற்கான முயற்சிகளை நாங்கள் ஜனநாயக முறைப்படி பொதுக்கூட்டங்கள் வாயிலாக எங்கள் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜியை நாங்கள் இப்போது அடாப்ட் பண்ண போகிறோம். அதிமுக அம்மா அணியின் பொதுச் செயலாளர் சசிகலாவை நியமனம் செய்தது செல்லாது என அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் பன்னீர்செல்வம் அணி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நேற்று நடந்த கூட்டத்தில் தினகரன் அறிவிப்புகள் எதுவும் கட்சியை கட்டுப்படுத்தாது என்றும் தினகரனால் கட்சியின் எந்த பதவியும் வகிக்க முடியாது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து டெல்லி சென்றுள்ள பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்திடம் புதிதாக மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் நகலையும் பன்னீர்செல்வம் அணியினர் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்தனர். துணை பொதுச் செயலாளராக தினகரன் பதவி வகிக்க இயலாது என்ற தீர்மானத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக பன்னீர்செல்வம் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் குறித்து மக்கள் தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈரோட்டில் அரசு தலைமை மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். அப்போது டெங்கு வார்டு, குடும்ப சிகிச்சை பகுதி, உள்நோயாளிகள் வார்டு பகுதி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் நோயாளிகளையும் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் தேவையில்லாமல் பீதியடைய வேண்டாம் என்றும் தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சலுக்கு சிறப்பான மருத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 100% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு தலைமை மருத்துவமனையிலையும் அனைத்து மெடிக்கல் காலேஜிலையும் நம்மள்ட்ட போதிய அளவு ரத்தம் இருக்கிறது, போதிய அளவுக்கு பிளாஸ்மா இருக்கிறது, பிளட் காம்பனன்ட் செப்பரேட்டரி எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்துக்கிறோம். அதே போல போதிய ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உண்டான மருந்து, மாத்திரைகள், ஃப்ளூயிட் எல்லாமே போதுமான அளவு கையிருப்பில் இருக்கிறது. எந்த பதட்டமும் தேவையில்லை. தமிழகம் முழுவதும் 870 தனியார் மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்றும், காய்ச்சல் அறிகுறி வந்தால் உரிய மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. ராபர்ட் ஃபயாஸ், ஜெயக்குமார் ஆகியோர் உயிர் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கிற்கு மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளியான ராபர்ட் ஃபயாஸ், ஜெயக்குமார் ஆகியோரை முன்கூட்டியே விடுவிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை சிபிஐ விசாரித்ததால் வழக்கின் குற்றவாளிகளை விடுதலை செய்ய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பிற கைதிகள் விடுதலை கேட்டு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு வரவுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தவறே செய்யாமல் தண்டனை பெற்று வருபவர்களை விடுதலை செய்ய தமிழக அரசு அச்சப்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எடுத்த துணிச்சலான முடிவுகளை தற்போதைய அரசு காக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தின் சதாசிவம் அவர்கள் அமர்வு தூக்கு தண்டனை ரத்து செய்தபோது உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். நாம் ராம் ஜெத்மலானி அவர்களுடைய வாயில் லட்டு இனிப்பை ஊட்டி நான் எங்கள் தமிழ் மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்து சென்னைக்கு வரவழைத்து மறுமலர்ச்சி திமுக வழக்கறிஞர்களின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் விருது வழங்கினோம். அந்த தீர்ப்பு அந்த மறுநாள் அன்றைய முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் 7 பேருக்கும் விடுதலை செய்ய முடிவெடுத்து விட்டோம், மத்திய அரசு உடனடியாக இணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். மத்திய அரசு இணங்க மறுத்துவிட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றத்திலே பிரச்சனை போனது. இப்பொழுது பரோல் கொடுப்பதற்கு கூட தமிழ்நாடு அரசு தயக்கம் காட்டுகிறது. தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி வருகிறேன், அரசியல் சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்யலாம் என்று. ஆனால் மாநில அரசுக்கு அந்த துணிச்சலோ தைரியமோ எதுவும் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் நீதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றம் செய்யாத நிரபராதியின் வாழ்க்கை
இன்றைக்கு சிறையில் இருக்கிற 7 பேருடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது. நாட்டின் 13வது குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு பதவியேற்றார். விழாவில் பிரதமர், முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குடியரசு துணைத் தலைவர் ஹமீது அன்சாரியின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழா டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைக்க 13வது குடியரசு துணைத் தலைவராக வெங்கையா நாயுடு பதவியேற்றார். तथा जिस पद को मैं ग्रहण करने वाला हूँ उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूँगा. குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஹமீது அன்சாரி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுதந்திரத்திற்கு பின்னர் பிறந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற முதல் நபர் வெங்கையா நாயுடு என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் 13வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற வெங்கையா நாயுடு இன்று முதன்முறையாக மாநிலங்களவை தலைவர் இருக்கையில் அமர்ந்தார். அப்போது உறுப்பினர்கள் அனைவரும் பலத்த ஆரவாரம் எழுப்பி அவரை வரவேற்றனர். இதன் பின்னர் பேசிய பிரதமர் மோடி, இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பிறந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற முதல் நபர் வெங்கையா நாயுடு என புகழாரம் சூட்டினார். மாநிலங்களவையின் அன்றாட அலுவல்களை நன்கு உணர்ந்தவர் வெங்கையா நாயுடு என கூறிய மோடி, அவர் நீண்ட காலமாக அவை அலுவல்களை கவனித்து வந்த அனுபவம் கொண்டவர் எனவும் தெரிவித்தார். மேலும் அவை உறுப்பினர்களின் கருத்துக்களை கூர்ந்து கவனித்து சிறந்த வகையில் வெங்கையா நாயுடு செயலாற்றுவார் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். देश के पहले ऐसे उपराष्ट्रपति बने हैं जो स्वतंत्र भारत में जन्म लिया है. श्रीमान वेंकैया जी. மோடியை தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், மாநிலங்களவை தலைவராக பொறுப்பேற்றுள்ள வெங்கையா நாயுடுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்படுவார் என தான் நம்புவதாகவும் கூறினார். இவர்களைத் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் பலர் வெங்கையா நாயுடு குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றதற்கும் மாநிலங்களவை தலைவராக பொறுப்பேற்றதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள வெங்கையா நாயுடு கடந்து வந்த பாதை குறித்து இப்போது பார்க்கலாம். முப்பாவரபு வெங்கையா நாயுடு என்றால் சட்டென யாருக்கும் தெரியாது. வெங்கையா நாயுடு என்றால் தான் நன்றாக தெரியும். 1949 ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டம் சவடாபாலத்தில் பிறந்த வெங்கையா நாயுடு சட்டம் பயின்றவர். விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அரசியலே பிரதான தொழிலாக மாறிப்போனது வெங்கையா நாயுடுவுக்கு. 1971 நெல்லூர் VR கல்லூரி மாணவர் சங்க தலைவர் பதவிதான் அச்சாரம். 1977 ஜனதா கட்சியின் ஆந்திர மாநில இளைஞர் பிரிவு தலைவரான வெங்கையா நாயுடு 1978 உதயகிரி தொகுதியில் இருந்து ஆந்திர சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து வெங்கையா நாயுடுவின் அரசியல் வாழ்க்கையில் ஏறுமுகம்தான். 1988 முதல் 1993 வரை ஆந்திர மாநில பாஜக தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு 1993 பாஜக அகில இந்திய பொதுச் செயலர் பதவி தேடி வந்தது. இதற்கிடையே 1998 மாநிலங்களவை MP-ஆகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2000-2002 வரை, அதாவது வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்துள்ளார் வெங்கையா நாயுடு. 2002 முதல் 2004 வரை பாஜக தேசிய தலைவராக இருந்த அவர் 2006 பாஜக நாடாளுமன்ற குழு உறுப்பினராகவும் ஆனார். 2016 ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட வெங்கையா நாயுடுவுக்கு மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஒரு மணியில் இந்த நாள் செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். செய்தி
ஆழத்தை செயற்கையின்றி அளக்கும் உண்மையின் திறவுகோல். எட்டாத திசையை எட்டி பிடிக்கும் முயற்சி உங்கள் 8 திசை நிகழ்ச்சி. செல்லவால நம்ம பார்க்க போறது இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் சால்ட் வாட்டர் லேக் இருக்கிற இடம் பழவேற்காடு. பறந்து செல்லவா பழவேற்காடு ஸ்பெஷல் சனி மற்றும் ஞாயிறு காலை 9:30 மணிக்கு. ஒரு மணியில் இந்த நாள் செய்திகள் தொடர்கின்றன. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக 18 நாட்களாக நடைபெற்று வந்த கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு பெற்றது. இன்னும் இதுவரை 90,000த்திற்கும் அதிகமான இடங்கள் காலியாக இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 583 பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள 1,73,643 பொறியியல் இடங்கள் கலந்தாய்வு முறையில் நிரப்பப்படுகிறது. இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்காக 1,41,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் தயார் செய்யப்பட்டு ஜூன் 22ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு கடந்த ஜூலை 17ஆம் தேதியும் பொது கலந்தாய்வு 23ஆம் தேதியும் நடைபெற்றது. மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்ந்தெடுத்து சென்ற மாணவர்கள் நேற்று வரை 83,562 பேர். இன்றுடன் இந்த பொது கலந்தாய்வு முடிவுறுகிறது. இதற்கு அடுத்தாற்போல் வருகிற 16ஆம் தேதி சப்ளிமெண்டல் கவுன்சிலிங், அதாவது துணை பொது கலந்தாய்வு நடைபெறும். இந்த துணை கலந்தாய்வில் மாணவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவர்கள் காலை 9 to 5:30 மணிக்குள் வந்து இங்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில். இவர்களுக்கான ரேங்க் அன்று ஈவினிங்கே வெளியிடப்பட்டு வருகிற 17ஆம் தேதி சப்ளிமெண்டல் கவுன்சிலிங் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் 5,000 முதல் 8,000 பேர் வரை அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கலந்தாய்வு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. மாணவர்கள் 9 அமர்வுகளாக கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டனர். போட்டிலாம் அதிகமாக இல்லைங்க, சீட்டுங்க நிறைய இருந்தது. சரி, நாங்கள் அதே செலக்ட் பண்ணிட்டோம். நிறைய வேக்கண்ட் காலியாக இருக்குது, அதனால் கிடைச்சிருக்கு. டிக்கெட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, 3 சீட்டு தான் இருந்துச்சு, அது கிடச்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து மயில இன்ஜினியரிங் காலேஜ் எதிர்பார்த்தேன், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எதிர்பார்த்தேன். காம்படிஷன் இல்லாதனால ஈஸியாக சீட்டு கிடைச்சிருச்சு. இதுவரை 1,30,963 பேருக்கு அழைப்பு விடுத்து 83,562 பேர் தேர்வாகி இருக்கின்றனர். வரும் 16ஆம் தேதி 2ஆம் கட்ட கலந்தாய்வு தொடங்குகிறது. அன்று மாலை தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுவதாகவும் அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெற இருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் செயலர் இந்துமதி தெரிவித்தார். இதுவரை அண்ணா பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்து பெரும்பாலான மாணவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ளாததால் 90,000த்திற்கும் அதிகமான இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான பொறியியல் கலந்தாய்வு ஜூலை 23ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைகிறது. இதுவரை 1,30,963 பேருக்கு அழைப்பு விடுத்து 83,562 பேர் தேர்வாகி இருக்கிறார்கள். அதிகப்படியாக இசிஇ, மெக்கானிக்கல் போன்ற பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் அதிக முக்கியத்துவம் காட்டி அதிகப்படியான இடங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறது. மீதமுள்ள இருக்கிற பாடப்பிரிவுகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுவரை 50% இடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஆண்டும் பொறியியல் படிப்பிற்கான சேர்க்கை குறைந்து கொண்டே வருவது என்பது பொறியியல் படிப்பிற்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி இருப்பது என்பதை சொல்லலாம். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் பிரியா மோகன். தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் பணியிட மாற்றம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் உதயச்சந்திரனை மாற்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகின.
பள்ளி கல்வித்துறையின் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வந்த செயலாளரை மாற்றம் செய்வதற்கு தடை விதிக்க கோரி பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உதயச்சந்திரனை இடமாற்றம் செய்ய தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் பாடத்திட்டங்களை மாற்றும் பணி முடியும் வரை பள்ளிக்கல்வித்துறை செயலாளரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என்றும், பாடத்திட்டங்கள் மாற்றும் பணியில் உள்ள குழுவினரையும் பணியிட மாற்றம் செய்யக்கூடாது எனவும் பொதுநல வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற டிடிவி தினகரன் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. அதிமுக அம்மா அணியில் பல்வேறு பொறுப்புகளில் கட்சி நிர்வாகிகளை அறிவித்த துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தொண்டர்களின் ஆதரவை திரட்டுவதற்காக தனது சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொள்வதாக அறிவித்தார். இதன் முதற்கட்டமாக மதுரை மாவட்டம் மேலூரில் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்தார். இதன்படி மதுரை மாவட்டம் மேலூரில் வரும் 14ஆம் தேதி தினகரன் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேலூர் தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமி உள்ளிட்ட தினகரன் ஆதரவாளர்கள் இந்த கூட்டத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கான அனுமதியை காவல்துறை இதுவரை வழங்கவில்லை என்றும், போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளின் பொருட்டும் அதிமுக அம்மா அணியின் நகரச் செயலாளர் சரவணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவசர மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையில் மேலூரில் தினகரனின் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழந்தது குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கின் மீதான விசாரணை அக்டோபர் 23ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக வழக்கறிஞர் செல்வ விநாயகம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேலும் ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்ட 186 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என கோரி மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையின் போது மனு தாக்கல் செய்தவரிடம் நீதிபதிகள் சரமாரியாக கேள்விகள் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கின் மீதான விசாரணை வரும் அக்டோபர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தற்போது அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் வரும் 19ஆம் தேதி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கல்ப் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து வருகிறது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் TN சேஷன், பல்வேறு வகைகளாக புற்றுநோய் உள்ளதாகவும் அவற்றை சரியான நேரத்தில் கண்டறிந்தால் குணப்படுத்த முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். As one of the first steps, preventive oncology தமிழ்நாட்டில் 5 ஜில்லாவில் ஆரம்பிக்க போகிறாங்க. எந்தெந்த ஜில்லாப்பா? விழுப்புரம், கும்மிடிப்பூண்டி, ஸ்ரீபெரும்புத்தூர், நாமக்கல், பட்டுக்கோட்டை. 5 ஜில்லாவில் ஆரம்பிக்க போகிறாங்க. என்னென்ன எல்லோரும் ஸ்க்ரீன் பண்ணுறது. கேன்சர் விசேஷமாக அஃபெக்ட் பண்ணுறது லேடிஸை. அதுவும் லேடிஸ் அஃபெக்ட் பண்ணுறது 3 விதமான கேன்சர் ரொம்ப ஜாஸ்தியாக அஃபெக்ட் பண்ணுறது. தி கேன்சர் ஆஃப் தி மவுத் பிகாஸ் ஆஃப் சூயிங் டொபாக்கோ, கேன்சர் ஆஃப் த பிரெஸ்ட் அண்ட் கேன்சர் ஆஃப் த சர்விக்ஸ். இந்த 3 கேன்சரையும் ஈஸியாக கண்டுபிடிக்கவும் செய்யலாம், ட்ரீட் பண்ணவும் செய்யலாம். அது பண்ணுறதுக்கு 5 ஜில்லாவில் ஆரம்பிக்க போகிறாங்க. 2 ஜில்லாவிலே 3 ஜில்லாவிலே ஆரம்பிச்சாச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மார்க்கெட் பகுதிகளில் பிளாஸ்டிக் முட்டை விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து பொதுமக்கள் குற்றம் சாட்டின் பேரில் முட்டை கடைகளில் வட்டாட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மார்க்கெட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கடைகளில் பிளாஸ்டிக் முட்டை விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் ஆரணி மார்க்கெட் பகுதியில் உள்ள ஒரு முட்டை கடையில் ராட்டினமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் வாங்கியுள்ளார். அதை தனது வீட்டிற்கு எடுத்து சென்று சமையலுக்கு பயன்படுத்த வெந்நீரில் முட்டையை போட்டபோது தண்ணீரில் முட்டை மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுபற்றி சம்பந்தப்பட்ட கடைக்காரரிடம் கேட்டதற்கு சரியாக பதில் கூற மறுத்துள்ளார். இதனால் பிளாஸ்டிக் முட்டை பற்றி ஆரணி வட்டாட்சியர் சுப்பிரமணியிடம் ஜானகிராமன் ஆதாரத்துடன் புகார் அளித்தார். இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்த முட்டை வாங்கினேன். நேற்று வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது. பாதி ஃபுல்லாக வந்துருக்குது, ஆனால் உள்ளே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்குது. அது இன்றைக்காக சந்தேகத்துக்கு மறுபடியும் இன்றைக்கி போய் முட்டை வாங்கினேன். நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அந்த முட்டையில் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உடச்சி பார்க்கும்போது எல்லாமே பிளாஸ்டிக் முட்டைன்னு தெரியுது. இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ இது எங்களோட போகிறது இல்லை சார். மக்கள் மிடில் கிளாஸ் தான் பாதிக்குது. இது ஹை கிளாஸில் யாரும் இது சாப்பிட்றதில்ல. மிடில் கிளாஸ் 2000 ரூபான்னும் போது யாரும் எல்லாருமே விரும்புவாங்க. அப்படின்னும் போது இது கொஞ்சம் பார்த்து ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை.
பிளாஸ்டிக் முட்டையை கண்ட வட்டாட்சியர் சுப்பிரமணி அதிர்ச்சியடைந்து சம்பந்தப்பட்ட கடையிலும் அதனை சுற்றியுள்ள முட்டை கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். சோதனையின் போது பிளாஸ்டிக் முட்டைக்கும் மற்ற முட்டைக்கும் வேறுபாடு இருந்ததை கண்டறிந்த அவர் 20 முட்டைகளை ஆய்வுக்கூடத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார். இவைகள் பிளாஸ்டிக் முட்டை என கண்டறிந்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். நேற்று இரவு நைட்டு 9 மணிக்கு கால் பண்ணாரு. பிளாஸ்டிக் முட்டை வந்துடுது, வா கடைக்கு போகலான்னு கூப்பிட்டாரு. ஆனால் இப்போ கடைக்கு போனால் கடைக்காரர் முயற்சிக்குவார். நம்ம காலமைக்கு டிஎஸ்ஓ தாசில்தார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ தாசில்தார்கிட்டையும் டிஎஸ்ஓகிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல அவங்களும் செக் பண்ணி பார்த்ததில் பிளாஸ்டிக் முட்டை தான் இருந்தது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்கிறது கடைக்கு போயிருக்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் அது அந்த கடை மீது நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கேட்டுக்கொள்கிறோம். ஆரணி மார்க்கெட் பகுதிகளில் பிளாஸ்டிக் முட்டை விற்பனை செய்யப்படுவதால் அப்பகுதிகளில் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் நடைபெற்ற படகு போட்டியில் பங்கேற்றவர்கள் படகு வேடமிட்டு படகுகளை ஓட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. உதகைக்கு வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் எம்ஜிஆரை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. உதகை படகு இல்லத்தில் படகு போட்டி நடைபெற்றது. படகு ஓட்டி வேடத்தில் இருந்த போட்டியாளர்கள் இலக்கை நோக்கி படகுகளில் சீறி பாய்ந்து சென்றனர். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ரசித்தனர். எம்ஜிஆர் சொல்லக்கூடாதுல முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழாவையொட்டி நிறைய போட்டிகள் நிறைய துறைகளை சார்ந்து எல்லா போட்டிகளும் நடத்திட்டு இருக்கோம். அதில் படகோட்டின்ற அந்த கான்செப்டில் இங்கே போட் ரேஸ் இப்போ நடத்தியிருக்கோம். அதுக்குண்டான பரிசுகள்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 11ஆம் தேதி செப்டம்பர் 11ஆம் தேதி வழங்கப்படும். படகு போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். படகு போட்டியில் 25க்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் படகு ஓட்டி போல வேடமணிந்து கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச யானைகள் தினத்தையொட்டி உதகையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். யானைகள் உருவ முகமூடி அணிந்து நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்று அனைவரையும் கவர்ந்தது. சர்வதேச யானைகள் தினம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. 60% வனப்பகுதியை கொண்ட நீலகிரி வனப்பகுதிகளில் தென்னிந்தியாவில் அதிக அளவில் யானைகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் யானைகளை பாதுகாப்பதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உதகை அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். பேரணியில் மாணவ மாணவிகள் யானைகளின் உருவ முகமூடி அணிந்து யானைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தினர். யானைகள் வளர்றதுக்கு முக்கிய காரணம் ஃபாரஸ்ட் அழிச்சிட்டு வரனால. ஃபாரஸ்ட் நம்ம அழிக்காமல் இருந்தாலே அது பாட்டுக்கு அதோட இடத்துல இருந்து அது அந்த ஸ்பீஷிஸ் அது பாட்டுக்கு வளரும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காட்டெல்லாம் அழித்து வீடுங்களை கட்டிட்டு வரனால யானைகள்லாம் நகரத்துக்குள்ளே வருது. அதனால யானைகளை தப்பாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதோட அதுக்கு அந்த ஸ்பீஷிஸ்க்கான இடத்த நம்ம விட்டுட்டோம்னா அது நம்ம இடத்துக்கு வராது. கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு யானைகளின் வழித்தடத்தை பற்றியும் வனத்தையொட்டியுள்ள பகுதிகளில் கட்டடமயமாக்குதலை தவிர்க்க வேண்டும் எனவும் அழிந்து வரும் யானைகளின் பயன்களை அறிந்து அதனை பாதுகாப்பது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. உயர் சூழல் மண்டலத்தில் 5000க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளதாக கணக்கெடுப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளை காட்டிலும் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த செம்மரக்கட்டைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவற்றை கடத்தி பதுக்கியது யார் என்பது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள தனியார் குடோனில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அப்போது அவைகள் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து வெளிநாட்டிற்கு கடத்துவதற்கு ஆந்திராவில் இருந்து கொண்டு வரப்பட்டது என தெரியவந்தது. மேலும் இந்த செம்மரக்கட்டைகளை கடத்தி பதுக்கியது யார் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். சுதந்திர தின பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி ரயில் நிலையங்களில் பயணிகளிடம் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். 71வது சுதந்திர தின விழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. விழாவை சீர்குலைக்கும் வகையில் எந்தவொரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுக்க பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
இதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை சீர்காழி பகுதிகளுக்கு வரும் அனைத்து ரயில்களிலும் சோதனை நடைபெற்றது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 7105 கன அடியிலிருந்து 7249 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. அதன்படி நேற்று 7105 கன அடியாக இருந்த அணையின் நீர்வரத்து இன்று 7249 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 40.66 அடியாகவும் நீர் இருப்பு 12.53 TMC-ஆகவும் உள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு 7000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவது டெல்டா விவசாயிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு 1 மணியில் இந்த நாள் செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க? இல்ல, நான் அடிப்படையில நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏத்துக்கணும். What is the real issue behind this entire real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு. அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எழுதியா இருக்கு? And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுக பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். ஒரு மணியில் இந்த நாள் செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் பள்ளிகளில் தீயணைப்பு வசதிகள் ஏன் இல்லை என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிகளில் தீயணைப்பு வசதிகள் இல்லை என கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இருந்தால்தான் வாகனங்களுக்கான காப்பீட்டை புதுப்பிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொது நலன் கருதி சுற்றுப்புற சூழல் ஆர்வலர் MC மேத்தா என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்காத எந்த உரிமையாளரின் வாகனத்திற்கும் காப்பீட்டை புதுப்பித்துக் கொடுக்கக்கூடாது என்றும் வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் வழங்க வசதியாக மத்திய அரசு 4 வாரத்திற்குள் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. மேலும் சுற்றுப்புற சுகாதார கட்டுப்பாட்டு ஆணையம் மாசு கட்டுப்பாடு குறித்த தகவலை நீதிமன்றத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நடப்பாண்டில் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் என்று அரசின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017-2018 ஆண்டிற்காக பொருளாதார வளர்ச்சி 6.75 முதல் 7.50% குறைவாகவே இருக்கும் என்று அரசின் 2வது பொருளாதார அறிக்கையில் தெரிகிறது. கடந்த ஜனவரியில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.75 முதல் 7.5% வளர்ச்சி இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. பொருளாதாரம் முழுமையாக துடிப்புள்ளதாக மாறுவதற்கு இன்னும் சிறிது காலம் ஆகும் என தற்போதைய அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை வீழ்ச்சி,
விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் லாப வீழ்ச்சி போன்றவை இறுக்கத்தை கொடுத்துள்ளது என அறிக்கையில் கூறப்படுகிறது. ஜிஎஸ்டி நடைமுறை, பண மதிப்பு நீக்கத்தின் பாதிப்பு, எரிசக்தி மானியம் குறைப்பு போன்றவை பொருளாதாரத்தை சாதகமாக மாற்ற உதவும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளக்கமான பொருளாதார வழிமுறைகள் மூலம் தற்போதைய சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளதாகவும் அரசின் ஆய்வறிக்கையில் கூறுகிறது. உசிலம்பட்டியில் கல்வி மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தொடங்கி வைத்தார். போட்டிக்கு முன்னதாக சமாதான புறா பறக்கவிடப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் உள்ள டி கல்லுப்பட்டியில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் உசிலம்பட்டி கல்வி மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் திருமங்கலம், டி கல்லுப்பட்டி, பேரையூர், உசிலம்பட்டி, ஏழுமலை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கலந்து கொண்டன. விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தடகள போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நாளை நடைபெற உள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான 3 டெஸ்ட் போட்டித் தொடரில் கோலில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் 304 ரன் வித்தியாசத்திலும், கொழும்புவில் நடந்த 2வது டெஸ்டில் இன்னிங்ஸ் மற்றும் 53 ரன்கள் வித்தியாசத்திலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் இரு அணிகள் மோதும் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி பாலிகலேயில் நடைபெறவுள்ளது. இந்த டெஸ்டிலும் வென்று இந்திய அணி ஹாட்ரிக் சாதனை புரியுமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கின்றனர். பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் சமபலத்துடன் திகழும் இந்திய அணி இந்த டெஸ்டிலும் வெற்றி பெற காத்திருக்கிறது. பேட்டிங்கில் தவான், புஜாரா, ரஹானே, கோலி என வீரர்கள் அணிக்கு பக்கபலமாக திகழ்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் எதிரணி வீரரை தாக்கும் விதத்தில் பந்து வீசியதற்காக ஜடேஜா 3வது போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு பதிலாக ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் அக்ஷர் பட்டேல் முதல் முறையாக டெஸ்டில் ஆடுவாரா அல்லது குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு விளையாடுற வாய்ப்பு கிடைச்சது மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்ரீலங்கால விளையாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வின் பண்ணுவோம்னு சொல்றாங்க. அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு. சுழற்பந்து வீச்சில் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக அஸ்வின் இருக்கிறார். அவர் 2 டெஸ்ட் போட்டியிலும் சேர்த்து 11 விக்கெட் எடுத்துள்ளார். முகமது ஷமி, உமேஷ் யாதவ் ஆகியோர் வேகப்பந்தில் மிரட்டி வருகின்றனர். இலங்கை அணியை பொறுத்தவரை சொந்த மண்ணில் ஆறுதல் வெற்றி பெற போராட வேண்டியுள்ளது. தொடரை முழுமையாக இழக்காமல் இருக்கும் வகையில் இலங்கை அணி வீரர்கள் வெற்றிக்காக கடுமையாக போராடுவார்கள். முன்னணி சுழற்பந்து வீரரான ஹெராத் காயத்தால் விலகியது இலங்கை அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. இருப்பினும் பேட்டிங்கில் கருணாரத்னே, குஷால் மெண்டிஸ் ஆகியோரும், பந்துவீச்சில் பிரதீப்பும் நல்ல நிலையில் உள்ளனர். இரு அணிகளும் மோதிய 40 டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா 18 டெஸ்டிலும் இலங்கை 7 டெஸ்டிலும் வெற்றி பெற்றுள்ளன. 15 டெஸ்ட் டிராவில் முடிவடைந்துள்ளது. இந்தியா இலங்கை இடையே டெஸ்ட் தொடர் நடைபெற்று வரும் நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடரில் சடேஜா, அஸ்வினுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் அபார வெற்றி பெற்றது இந்திய அணி. இந்நிலையில் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி பலகிலேயில் நாளை தொடங்க உள்ளது. டெஸ்ட் தொடர் நிறைவடைந்ததும் இந்திய அணி இலங்கைக்கு எதிராக 5 ஒருநாள் போட்டி மற்றும் ஒரு 20 ஓவர் போட்டியில் விளையாட உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வரும் 20ஆம் தேதி தம்புல்லாவில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாட உள்ள இந்திய அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அணி தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத் இலங்கையில் இருக்கிறார். தேர்வுக்குழு உறுப்பினர் தேவங்காந்தி தென்னாப்பிரிக்காவில் இந்திய ஏ அணியின் செயல்பாடுகளை கவனித்து வருகிறார். மற்றொரு தேர்வுக்குழு உறுப்பினர் சரந்தீப் சிங்குடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் கலந்து ஆலோசித்து அணியை தேர்வு செய்துள்ளனர். சமீப காலமாக இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் ஜடேஜாவும் அஸ்வினும் நிறைய போட்டிகளில் விளையாடி வருவதால் ஒருநாள் தொடரில் அவர்களுக்கு ஓய்வளிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3வது டெஸ்ட் போட்டியில் ஏற்கனவே ஜடேஜா விளையாடவில்லை. அவர்களுக்கு பதிலாக சாஹல், அக்ஷர் பட்டேல், ஆல்ரவுண்டர் குனால் பாண்டியா ஆகியோரில் இருவர் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக அணி தேர்வு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. யார்கர் புயல் பும்ரா அணிக்கு திரும்புவது அணிக்கு பக்கபலமாக பார்க்கப்படுகிறது.
டெஸ்ட் அரங்கில் அதிக முறை 600 ரன்கள் எடுத்த ஆஸ்திரேலிய அணியின் சாதனையை விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி விரைவில் தகர்க்க வாய்ப்புள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்தவரை பேட்டிங்கில் பலம் வாய்ந்தது. டெஸ்ட் போட்டிகளில் தனியாக சொல்ல தேவையில்லை. எளிதாக இந்திய வீரர்கள் இமாலய ரன்களை குவிப்பர். அண்மை காலமாக கோஹ்லி தலைமையிலான இந்திய அணி டெஸ்ட் அரங்கில் 500-600 ரன்களை சாதாரணமாக எட்டுகிறது. தற்போதைய இலங்கை தொடரில் காலையில் நடைபெற்ற முதல் டெஸ்டில் இந்திய அணி 600 ரன்கள் எடுத்தது. கொழும்புவில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 622 ரன்கள் எடுத்தது. இதுவரை சர்வதேச டெஸ்ட் அரங்கில் இந்திய அணி மொத்தம் 29 முறை 600க்கும் மேல் ரன் குவித்துள்ளது. இந்த வரிசையில் ஆஸ்திரேலிய அணி 32 முறை 600 ரன்களுக்கும் மேல் எடுத்து முதலிடத்தில் உள்ளது. இந்த சாதனையை எட்ட இந்திய அணி இன்னும் 3 முறை மட்டுமே 600 ரன்களுக்கும் மேல் எடுக்க வேண்டும். இதுகுறித்து பேசிய பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி, டெஸ்ட் அரங்கில் அதிக முறை 600 ரன்களை எட்டிய ஆஸ்திரேலியாவின் சாதனையை இந்திய அணியால் எட்ட முடியும் என்றும் இந்த ஆண்டே நடக்கலாம் என்றும் கூறியுள்ளார். தற்போதைய நிலையில் டெஸ்ட் அரங்கில் நம்பர் 1 அணியாக இந்தியா உள்ளது. அத்துடன் சொந்த மண்ணில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இலங்கை தொடரை அடுத்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இலங்கை ஆகிய அணிகள் இந்தியா வரவுள்ளன. இதனால் இந்தியா தொடர்ந்து சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்தினால் ஆஸ்திரேலியாவின் சாதனையை விரைவில் தகர்க்கும் வாய்ப்புள்ளது. நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழக அளவில் வானிலை நிலவரம். சென்னையில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். மதுரையில் அதிகம் 28, குறைவு 26. கோவையில் அதிகம் 31, குறைவு 24. திருச்சியில் அதிகம் 26, குறைவு 24. சேலத்தில் அதிகம் 30, குறைவு 23. நெல்லையில் அதிகம் 26, குறைவு 24. ஊட்டியில் அதிகம் 16, குறைவு 12. புதுச்சேரியில் அதிகம் 31, குறைவு 24. கன்னியாகுமரியில் அதிகம் 33, குறைவு 23. நாகர்கோவிலில் அதிகம் 28, குறைவு 26. இந்திய அளவில் வானிலை நிலவரம். டெல்லியில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். மும்பையில் அதிகம் 28, குறைவு 24. கொல்கத்தாவில் அதிகம் 31, குறைவு 26. பெங்களூருவில் அதிகம் 26, குறைவு 24. திருவனந்தபுரத்தில் அதிகம் 30, குறைவு 24. உலக அளவில் வானிலை நிலவரம். கொழும்பில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ். பெய்ஜிங்கில் அதிகம் 30, குறைவு 22. சிங்கப்பூரில் அதிகம் 26, குறைவு 24. சிட்னியில் அதிகம் 16, குறைவு 09. பாரிஸில் அதிகம் 28, குறைவு 17. லண்டனில் அதிகம் 24, குறைவு 16. துபாயில் அதிகம் 41, குறைவு 33. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த ஒரு மணியில் இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.